பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு சிறந்த 10 கோயில்களை பற்றி தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பதிவில் வந்து நம்ம முதல்ல 5 கோயில்களை பற்றி இந்த பதிவுலையும் அடுத்த 5 பதிவுகளில் அடுத்த வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் திருத்தலம் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் இருக்குது. 6 படை வீடுகளில் முதல் வீடாக இது வந்து சொல்லப்படுது. இங்கே வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா முருகனோட வேலுக்கு இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் என்ன அப்படின்னா திருத்தணி. இந்த திருத்தணி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து 5ஆம் படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட சந்தனம் வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக இங்கே வந்து கொடுக்குறாங்க. நீரில் இதை வந்து பக்தர்கள் கரைச்சி குடிக்கிறதால நோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணி தணிஞ்சதால இங்கே வந்து திருத்தணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3ஆவது நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர். திருச்செந்தூர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இது 2ஆம் படை வீடு. இங்கே தான் வந்து முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து கடலை நோக்கியபடி நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. 4ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் என்ன அப்படின்னா குன்றத்தூர். குன்றத்தூர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம தரிசிக்கிறதுக்கு 80 படிகள் ஏறி நம்ம முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன், வள்ளி, தேவியானை 3 பேரையும் நம்ம கருவறையில் வெளியில் நின்னபடியே 3 பேரையும் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆவது நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் என்ன அப்படின்னா பழனி. பழனி வந்து திண்டுக்கல்ல இருக்குது. 6ஆம் படை வீடு. இங்கே வந்து சுவாமி வந்து தண்டாயுதபாணி என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுறாரு. பங்குனி உத்திரம், தைப்பூசம், கந்தசஷ்டி விழா, அக்னி நட்சத்திரம் விழாக்கள்லாம் இங்கே வந்து ரொம்ப வெகு விமரிசையாக கொண்டாடுறாங்க. வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்து தரிசிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை. இந்த 5 கோயில்களுக்கும் நீங்கள் போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்த 5 கோயில்கள் என்ன அப்படின்றத பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.